ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கோழி பண்ணை நடத்தணுன்னா முக்கியமான ஒரு சில மருந்துங்களாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமான சளி பிரச்சனை தான் வந்துட்டு கோழிக்கு முதல்ல வர்றது வந்து சளி பிரச்சனைங்க. அதுக்கு வந்து என்ட்ரோஃப்ளெக்ஸுங்கிற ஒரு மருந்து கொடுக்கலாம். என்ட்ரோஃப்ளெக்ஸுங்கிறது ஒரு கெமிக்கல் காம்பினேஷனுங்க. நீங்கள் வந்து என்ன பிராண்ட் வேணால், என்ட்ரோஃப்ளெக்ஸின் வந்து எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குதுங்க. அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மருந்து வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு சளியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொடுத்துட்டா கேட்குங்க. எந்த நோயாக இருந்தாலும் வந்துட்டு கடைசியாக சாவ போகிறப்போ வந்து எவ்வளோ காஸ்ட்லியான மருந்து வாங்கி கொடுத்தாலும் ஒன்றுமே வேலைக்கு ஆகாதுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சளியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள்லேயே நம்ம பார்த்துட்டோம்னா இந்த மருந்து கொடுத்தோம்னா வந்து கேட்குங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. எவ்வளோ காஸ்ட்லியான மருந்து வாங்கி கொடுத்தாலும் வந்துட்டு கேட்காதுங்க. இந்த மருந்தை வந்துட்டு தண்ணியில் கலக்கி வைக்கணுங்க. நீங்கள் எவ்வளோ லிட்டர் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அதோட பாட்டிலோட பின்னாடியே வந்துட்டு எவ்வளோ எம்எல் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரேஷியோ இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா மருந்துலேயுமே வந்துட்டு அந்த என்ட்ரோஃப்ளெக்ஸிங்கிற காம்பினேஷன், சளிக்குனா அந்த என்ட்ரோஃப்ளெக்ஸிங்கிற காம்பினேஷன் மட்டும்தான் இருக்குங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சளி வந்து முத்தி போயிடுச்சு, என்ட்ரோஃப்ளெக்சின் வந்து கேட்காதுங்க. ஏன்னா வந்துட்டு அந்த சளி வந்து இன்னும் கொஞ்சம் முத்தி போயிருக்கேன். ஏன்னா என்ட்ரோஃப்ளெக்சின் ஏற்கனவே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு கேட்காம போயிருங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து மேரிஃப்ளெக்ஸுங்க. இந்த மருந்து கொடுத்தா என்ட்ரோஃப்ளெக்சினுக்கு அடுத்ததுங்க. இதில் வந்து லிவோஃப்ளெக்சின் வந்து இருக்குங்க. இதில் ஆன்டிபயோட்டிக் கொஞ்சம் கலந்து வருங்க. ரேட் அதிகம், நல்லா கேட்குங்க. கொஞ்சம் முத்தி போயிடுச்சுங்க, ஒரு 5-6 நாள் நாங்கள் சளி பார்க்கல, கொஞ்சம் முத்தி போயிடுச்சு, என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னா மேரிஃப்ளெக்ஸுக்கு போகலாங்க. இதை நம்ம பண்ணையில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. சளிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க. நல்லா இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எடுத்தோடனையும் ஹெவி டோஸ் கொடுத்துட்டோம்னாலும் வந்துட்டு கேட்காதுங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரோஃப்ளெக்சின் கொடுங்க, கேட்கல அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்தது கொடுங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரோஃப்ளெக்சின் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் வந்துட்டு இது கொடுத்துக்கலாங்க. ஸ்டார்டிங்கே ஹெவி டோஸ் கொடுத்துட்டுங்க, கேட்கலன்னா கண்டிப்பாக கேட்காதுங்க. அதுக்கு ஏற்ற டோசேஜ் கொடுக்கணுங்க. அது இல்லை கேட்கல அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் அதிகமாக இது மேரிஃப்ளெக்ஸ் கொடுக்கலாங்க. ஸ்டார்டிங்கே மேரிஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டு எனக்கு கேட்கலைங்க அப்படின்னா வந்துட்டு அது கேட்காதுங்க, அந்த மருந்து கேட்காதுங்க. அடுத்து லிவர் டானிக் வந்துட்டு யூஸ் பண்ணுறேங்க. கோழிக்கு, மாட்டுக்கு, ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே லிவர் டானிக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து டிடிகே பிராண்டில் வந்துட்டு டெஃப்ரோலின் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேங்க. நல்லாயிருக்கு. 1 லிட்டர் வாங்கினா காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு 5 லிட்டராக வாங்கிக்கோங்க. இதுவும் வந்துட்டு இது நம்ம பண்ணையில் யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க. இதுவும் நல்லா இருக்குங்க. வேறு என்ன பிராண்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கல, இது ரெண்டும் எனக்கு வந்து பெஸ்ட்டாக தெரியுதுங்க. நீங்கள் ஏதாச்சும் பிராண்டை வந்து சஜஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.